ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35% வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நமக்கு டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இவங்கக்கிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட் கேட்குறீங்க. அதில் இருந்து இன்றைக்கி ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என்ன மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டாங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது ஐவிஎஃப் தான் போயாகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து நிறைய நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன், நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு சில பேருக்கு பாசிட்டிவ் வருது, ஒரு சில பேருக்கு நெகட்டிவ் வருது. பட் ஐவிஎஃப் போகிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ஐவிஎஃப் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து செமன் கலெக்ட் பண்ணுவாங்க, ஒய்ஃப் கிட்டேருந்து கருமுட்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தான் எம்ப்ரியோ அப்படின்றத ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த எம்ப்ரியோ தான் வந்து பார்த்திங்கன்னா பேபி. அப்போது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய்ஃபுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஹஸ்பண்டுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் போகிறதுக்கு ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அவுட் சைட் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணணும். காஃபி டீ அவாய்ட் பண்ணணும், சுகரு, ஸ்வீட்டு, பேக்கரி ஐட்டம், ஜங்க் ஃபுட்டு இது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே நீங்களே குக் பண்ணி சமைக்கிற ஃபுட்டை வந்து 2 பேரும் சாப்பிட்ணும். ஸோ அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் வந்து சாப்பிட்ணும். நட்ஸு, கீரை, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து தினமும் உங்கள் ஃபுட்டில் வந்து எடுத்துக்கணும். இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து சீட்ஸ் எல்லாம் தரலாமா, நான் வந்து சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக ஐவிஎஃப்லாம் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப 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 நல்லது. ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு தண்ணி, சீட்ஸு, ஸோ இதெல்லாம் நல்லா கொடுங்க. அப்புறம் ரெட் பனானா, கொய்யாக்காய் இந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு ஹெல்த்தியாக என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான்வெஜ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ நான்வெஜ்ஜில் மெயினாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது மட்டன் அண்ட் சிக்கன். மற்றபடி நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு வந்து எடுத்துக்கலாம். ஐவிஎஃப்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நம்ம எக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் வந்து ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்லாம். முட்டை ரொம்ப நல்லது. தினமும் வேக வச்ச முட்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்கு குவாலிட்டிலாம் நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு 3 to 6 மந்த் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐவிஎஃப் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் பிக்கப் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எக் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து எக்கு வந்து வளர வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த எக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கணும். ஸோ நல்லா ஹெல்த்தியாக ஒரு 6 மந்த்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா உங்களோட கருமுட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐவிஎஃப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 6 மந்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டயட், வாக்கிங், எக்ஸசைஸ், நல்லா தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹெக் ஆகட்டும், அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த செமன் ஆகட்டும் நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து கண்டிப்பாக இருக்கும்.
உங்களுக்கு டயட் சார்ட் எதனா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் டயட் சார்ட் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து டயட் சார்ட் வாங்கி 6 மந்த் அந்த டயட்டே வந்து நீங்கள் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்லாம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாய் மெடிக்கல்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ட்வின்ஸ் பேபி இருக்கும். ஸோ ட்வின்ஸ் பேபி இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருப்பாங்க. பட் ஸ்டிச்சஸ்லாம் போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்விக்ஸ் லென்த் வந்து கம்மியாகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க வளர வளர வந்து பார்த்திங்கன்னா சர்விக்ஸ் லென்த் வந்து கம்மியாகும். என்ன தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாலும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். உடனே வந்து டாக்டருக்கு வந்து கேளுங்க என்ன பண்ணலாம், பெட் ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுமா, ஸோ என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத கேளுங்க. உங்கள் டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுங்க, அங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா ட்வின்ஸ் பேபி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் லென்த் வந்து எப்போ குறையும், எப்போ வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் நம்மளால் சொல்லவே முடியாது. என்ன தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சர்விக்ஸ் லென்த் வந்து குறையுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். டாக்டர்கிட்ட பேசிவிட்டு என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பெட் ரெஸ்ட் வந்து இருக்க சொன்னாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் வந்து இருங்க. இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டிப்பாக அட்மிட் ஆகிட்டு எவ்வளோ நாள் இருக்க சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் ஆகணும். ஸோ அந்த சர்விக்ஸ் லென்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து உங்கள் டாக்டர் கேட்டு டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.